இந்த ஜூம்ல இணைந்திருக்க அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு பிப்ரவரி 18லருந்து என்னோட சுகருக்காக எடுத்துக்கிட்டேன். 450 சுகர் இருந்தது. ரெகுலரா எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. இத ஏற்கனவே நான் டெஸ்டிமோனியல்ல சொல்லியிருக்கேன். எங்க ஒய்ஃப்‌க்கு நடந்த ஒரு இது என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றதுக்காக தான் இன்னைக்கு டெஸ்டிமோனியல். என்ன அப்படின்னா, அவங்க தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். நான் வேற ஒரு கம்பெனில ரெஸ்பெக்கர் இந்த மாரிலாம் வாங்கி குடுத்துருக்கோம். பட் அதெல்லாம் க்யூர் ஆகல. இத எடுத்தாங்க. எடுத்து ஒரு 1 மந்த் எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த தொடர் இருமல் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்துல இருக்கிறது அந்த உச்சி முடிய இழுத்தா அந்த சரியாயிருங்கன்னு கூட எவ்வளோ இது சரி பண்ணி பார்த்தோம். பட் க்யூர் ஆகல. நம்ம எலிசர் மிஸ் எடுக்கிறப்ப சூப்பரா ரிசல்ட். இப்ப இருமலே கிடையாது. க்யூர் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆன மாரியே தெரியும். இப்ப நல்லா பளபளப்பா இருக்காங்க. அருமையா பார்க்கறதுக்கே அருமையா இருக்காங்க. இதுதான் என்னோட டெஸ்டிமோனியல். நான் சுகருக்கு எடுத்து எனக்கு கண்ட்ரோல்ல ஆனுச்சு. எங்க வீட்ல எங்க மிஸ்ஸஸ்க்கு குடுத்து, இந்த தொடர் இருமல் கிளியர் ஆயிருக்கு. ஸ்கின் நல்லா இருக்கு. டீம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய டெஸ்டிமோனியல் சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச். ஸ்பெஷலி என்ன அப்படின்னா, ஒய்ஃப் அழகா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஸ்பெஷல் தேங்க் யூ. எஸ், எலிக்ஸர் மிக்ஸ் கண்டிப்பா வந்து பெண்மணிகளுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொருளுங்க. ஆமா, அவங்க வந்து ஆக்சுவலி புவர் நியூட்ரிஷன்ஸ்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஏஜ்டு இல்லைன்னாலும் அந்த ஏஜான ஒரு லுக் வர்றதுக்கான காரணம். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரையும் அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும். அது 50, 60 வயதுடைய நபராகவே இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 to 6 மந்த் எடுத்து கன்சியூம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 to 20 இயர்ஸ் பேக்கான அந்த ஒரு இளமை அவங்களுடைய ஸ்கின்ல டெஃபினட்டா தெரியும். அதை பர்சனலாவும் உணர்வாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் அது ரேடியண்டா தெரியும். அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அது ஃபேஸ்லயும் தெரியும், ஸ்கின்லயும் தெரியும். அதே மாதிரி கஃப், எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டிமோனி எவர். இன்னொன்னு என்னன்னா டிபி. ஒரு பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா கிராஸ் 50 இயர்ஸ், 50 வயசுக்கு மேல உள்ள பெண்மணி. அவங்க வந்து ரொம்ப லீனா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் பிரச்சனைகள், ஏன்னா இந்த டியூபரோகுலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் பிரச்சனைனால எலும்புரிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதனால அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்குமாட்டி இறந்து அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு வெக்ஸான ஒரு லைஃப்ல இருந்த விமன் அவங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலமா பை காட் கிரேஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அதுல இருந்து ரெக்கவர் ஆனாங்க. அவங்களுடைய மென்சுரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இர்ரெகுலராகவும் மிஸ்டாவும் இருந்தது. அதெல்லாம் நிகழ்த்தப்பட்டது. அந்த உருகி போன அந்த உடல் திரும்பியும் வந்து பலம் வந்தது. சோ அவங்களுடைய லைஃபே மாத்தி கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு டெஸ்டிமோனி. கஃப்னு சொல்லும் போது அந்த இருமல். சோ இருமல் அப்படிங்கும் போது அந்த எப்பவுமே நுரையீரல் சுருங்கி விளையக்கூடிய தன்மையுடையதுலயே ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள எடுத்து தேவையில்லாத விஷயங்களையும் அப்படியும் நமக்கு வெளியேற்றக்கூடிய விஷயம். காற்றிலேருந்து போகக்கூடிய சில பாக்டீரியாக்கள், வைரஸ் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ஃப உருவாக்கலாம். எதிர்ப்பு சக்தி இம்யூனோ சிஸ்டம் கம்மியா இருந்தாலும் இது உருவாக்கலாம். அதே மாதிரி டாக்ஸின்ஸ் தேக்கங்கள் இருக்கிறதுனால கூட அந்த சுருங்கி விடையக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மாதிரி கஃப் அப்படிங்கிற இருமல் இருக்கும். சோ எதுவா இருந்தாலும் சரி, எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். அந்த இருமல், நுரையீரல், கபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரிசல்ட் கொடுக்கும். டயபெட்டிக் கண்ணை மூடிட்டு, தயவு செய்து கண்ணை மூடிட்டு யாரா இருந்தாலும், ஏன்னா சார் சொன்னது பாத்தீங்களா 450 டயபெட்டிக் இருந்த நபர் இன்னைக்கு வந்து நார்மலா இருக்காரு. சோ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உண்மையில எலிக்சர் மிக்ஸ் இஸ் ஆல் இன் ஒன் கிங். தேங்க்யூ சோ மச் ரமேஷ்.